இப்போது வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. நோய்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது. இப்போ மந்திரவாதி ஓடு, மந்திரவாதி ஓடு, பில்லிசு நாடிகள் எல்லாம் ஓடு. ஒரு மறைந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. போராட்டம் எல்லாம் வெளியேறு. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நான் நெருக்கத்தில் இருந்தேன், நான் நெருக்கத்தில் இருந்தேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், தாழ்மையா கெஞ்சுகிறேன். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இறங்குகிற ஆவியானவர், இறங்குகிற ஆவியானவர், இறங்குகிற ஆவியானவர், அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர் இறங்கி கொண்டிருக்கிறார். கையை நல்லா தட்டி, நல்லா நல்லா தட்டி, ஆவியில நிரம்பி ஒரு மகிமையின் மேகம் காபாரி சந்தாரி காபாரி ஆவியில எரிக்கப்படட்டும், பின்னிசுனால் எரிக்கப்படட்டும். ஓ தேவனுடைய அக்கினி இறங்க போகிறது. மாந்திரிகால் எரிக்கப்பட முடியாது, அந்த பில்லிசுனால் எரிக்கப்பட முடியாது, எல்லா சோர்வு எடுத்து போட முடியாது, எல்லா நோய்கள் எடுத்து போட முடியாது. ஒரு தேவ வல்லமை ஒண்ணு இறங்க போகிறது. ஆமே. கையை உயர்த்தி, கையை உங்க எங்க வலி இருக்கிறவங்க வச்சுக்கொண்டு ஜெபிக்க போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க. அல்லேலூயா. ஒருவன் அவன் ஆண்டவரும் 7 வழியாக திறந்து விடுவார், 7 வழியாக திறந்து விடுவார். ஓடி இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு திறந்தப்படுகிற கையை தட்டுவேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகள், பொல்லாத விக்கிரக ஆவிகள் விடுதலாக்க போகிறார். வேடிக்கை பார்க்க கூட சின்ன பசங்க நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை, விடுவிக்கிற வல்லமை வந்து இறங்க போகிறது. விடுவிக்கிற வல்லமை இறங்க போகிறது. விடுவிக்கிற வல்லமை இறங்க போகிறது. நேற்று இரவு கணவன் மனைவி சண்டை போட்ட 2 குடும்பத்தை இங்க பாக்குறேன். இங்க வந்திருக்கிறீங்க. நேற்று இரவு பண விஷயத்துல சண்டை 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 போட்ட அந்த குடும்பம், 2 குடும்பம் இங்க இருக்கிறது. அந்த நபர் யார்? கணவன் மனைவி சண்டை போட்டு அன்பு இயேசுவே என்ன மாற ஒப்பு கொடுக்கிறீங்களா? சொல்லுங்க, சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும். என்ன மாறட்டும்? என் பேச்சு, என் உள்ள மாறணும். ஆமென். என் உள்ள மாறட்டும், என் நடை மாறட்டும். நான் மாற்றிக்கொள்ளுகிறேன், நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். எவ்வளவு பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் போது ஒரு அபிஷேகம் வந்தார், ஆசீர்வதித்தார். வலது கை உயர்த்தி தலை மாத்திர சாய்த்து உமக்கு முன்பதாக நான் தாழ்த்துகிறேன். தலை மட்டுமா தாழ்த்துகிறப்பா. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிப்பீராக, கிருபை சூழ்ந்து கொடுக்கும். ஆமென். தாழ்மை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், கீழ்ப்படிதல் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நெருக்கடியிலிருந்து விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம், நோய்களை சுகமாக்கினதுக்காக
சோத்திரம். பிரச்சனை போட்ட மாறினதுக்காக சோத்திரம். என்னை விடுவித்ததுக்காக சொல்லை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சிலை தொட்டு கொண்டிருக்கிறார். உள்ளங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. நான் ஆவியில உணர்கிறேன். எதிராளி வேறு யாரும் இல்லை, நீங்கள் நம்பி இருக்கிற உங்க நண்பர்கள் தான். இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கண்ணி உங்களை வாழ்க்கையை நாசமாக்க முடியாத அந்த வெடிகளை பார்த்து கொண்டிருக்கிற சில ஆவிகள் தந்திரமா உங்களுக்குள்ள நுழைந்து குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும் என்று. ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் கர்த்தரே ஆவியா இருக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்துல வரும்போது, உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த ஆவியெல்லாம் சிதறி போக போகுது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க சாத்தான்